Today's story, Kangaroo Cooking Adventure. 100 ஏக்கர் மரத்தின் இதயத்தில் பூக்கும் பூக்களின் வாசனையும் சாகசத்தின் வாக்குறுதியும் நிறைந்த காற்றில் கங்கா என்ற அன்பான கங்காரு வாழ்ந்தது. கங்கா தனது மகன் ரூவுக்கு அக்கறையுள்ள தாயாக மட்டுமல்லாமல் சமைப்பதில் உள்ள மகிழ்ச்சி அனைவரையும் ஒன்றிணைக்க முடியும் என்று நம்பிய நண்பராகவும் இருந்தார். ஒரு சன்னி காலையில் கங்காவுக்கு ஒரு மகிழ்ச்சியான யோசனை தோன்றியது. அவள் ரூபாய், டைகர், பன்றிக்குட்டி, ஈயோர், பூ, முயல் மற்றும் ஆந்தையை சேகரித்து, இன்று என் அன்பான நண்பர்களே, நாங்கள் ஒரு சமையல் சாகசத்தை செய்ய போகிறோம். அவர்களின் கண்கள் ஆர்வத்தாலும் உற்சாகத்தாலும் ஒளிர்ந்தன. சமையல் சாகசம்? ரூபாய் கேட்டான். அவரது காதுகள் ஆர்வத்துடன் துடித்தன. அது சரி, கனிவான புன்னகையுடன் பதிலளித்தாள் கங்கா. எங்களுக்கு பிடித்த சில விருந்தளிப்புகளை எப்படி சமைக்க வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். மேலும் இது வேடிக்கையாக இருக்கும் என்று நான் உறுதியளிக்கிறேன். நண்பர்கள் ஆர்வத்துடன் தலையசைத்தார்கள். அவர்கள் ஒன்றாக கங்காவின் வசதியான சமையலறைக்கு சென்றனர். ஏப்ரான்கள் கட்டப்பட்டு பொருட்கள் போடப்பட்டன. விரைவில் சமையலறை சிரிப்பு மற்றும் பானைகள் மற்றும் பான்களின் மகிழ்ச்சியான ஆரவாரத்தால் உயிர் பெற்றது. ரூபாய் மற்றும் அவரது நண்பர்களுக்கு வெவ்வேறு பணிகள் ஒதுக்கப்பட்டன. முயல் பொருட்களை அளவிடும் பொறுப்பில் இருந்தது. திகர் உத்தியோகபூர்வ சுவை சோதனையாளர். அவர் அடிக்கடி தேவையானதை விட அதிகமாக மாதிரிகள் எடுத்தார். பன்றிக்குட்டி கவனமாக கிளறி ஈயோர் இருண்ட வர்ணனையை வழங்கினார். மேலும் பூ ஊற்றி கலக்க உதவினார். அவர்கள் வேலை செய்யும் போது மாவு பறந்தது, பொருட்கள் சிந்தப்பட்டன மற்றும் கிளிகள் சமையலறையில் எதிரொலித்தன. சமையல் சாகசத்தின் தோற்று மகிழ்ச்சிக்கு ஈயோரின் இருள் கூட பொருந்தாது என்று தோன்றியது. கங்கா பொறுமையாக அவர்களை வழிநடத்தி ஒவ்வொரு தவறையும் ஒரு பாடமாகவும் ஒவ்வொரு குழப்பத்தையும் ஒரு நினைவாகவும் மாற்றினார். அவர்கள் தேன் குக்கீகளை சுட்டனர், பெரிய மஃபின்களை கலக்கினர், மேலும் தேன் மற்றும் கேரட் கேக்கை கூட முயற்சித்தனர். அது ஒரு படைப்பு, தலைசிறந்த படைப்பாக முடிந்தது. ஒவ்வொரு விருந்தும் அன்புடனும் சிரிப்புடனும் செய்யப்பட்டன. அவை சரியானதாக இல்லாவிட்டாலும் அவை சுவையாக இருந்தன. இறுதியாக சுடப்பட்ட விருந்துகள் தயாராக இருந்தன. நண்பர்கள் மேசையை சுற்றி கூடினர். அவர்களின் இதயங்கள் எதிர்பார்ப்புகளால் நிறைந்தன. ஆர்வமுள்ள புன்னகையுடன் அவர்கள் குக்கீகளையும் மஃபின்களையும் கடித்து தங்கள் படைப்புகளின் இனிமையை ருசித்தனர். அவர்கள் சுவைகளை ருசித்த போது ரூபாய் தனது நண்பர்களையும் கங்காவையும் பார்த்தார். இதுவே சிறந்த சாகசம். கங்கா சிரித்தாள். அவர்களின் மகிழ்ச்சியால் அவள் இதயம் வெப்பமடைந்தது. சமையல் என்பது உணவை பற்றியது மட்டுமல்ல, அன்பே, இது ஒன்று சேர்வது, புதிய விஷயங்களை முயற்சிப்பது மற்றும் நினைவுகளை உருவாக்குவதையும். தங்க சூரியனின் கீழ் நண்பர்கள் ஒன்றாக அமர்ந்தனர். அவர்களின் வயிறு நிரம்பியது மற்றும் அவர்களின் இதயம் இன்னும் நிறைந்தது. சமையலறை ஒரு மகிழ்ச்சிகரமான குழப்பமாக இருந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் உருவாக்கிய நினைவுகள் எல்லாவற்றையும் விட விலை மதிப்பற்றவை. அவர்கள் ஒருவரையொருவர் விடை பெறுகையில் சமையல் சாகசம் அவர்களின் வயிற்றை நிரப்பியது மட்டுமல்லாமல் பகிர்ந்து கொண்ட அனுபவங்களின் மகிழ்ச்சி மற்றும் நட்பின் சுவையின் மூலம் அவர்களை ஒன்றிணைத்து அவர்களை நெருக்கமாக்கியது என்பதை அவர்கள் அறிந்தனர். More videos, subscribe my channel.